ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். 100 ஆண்டுகளை கடந்தும் இன்றும் பாடப்படுகின்ற பேசப்படுகின்ற ஒரு பிரபலமான பாடல் ஆசிரியருடைய அந்த மற்ற காரியங்களை அவருடைய அன்பு மகனிடம் நான் பேட்டி எடுப்பதற்காக வந்திருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அருமையானவர்களே, ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா இந்த பாடல் பிறந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை தாண்டி விட்டது. அதாவது ரெவரண்ட் ஐஜே ஐயாத்துரை அவர்கள், அதாவது ஐஎம்எஸ் மிஷனரி, இவர்கள் 1915ஆம் ஆண்டு இந்த பாடலை எழுதியிருக்கிறாங்க. இந்த பாடலுடைய ராகம் தான் ஆங்கில பாடலுடைய ராகம். வரிகள் எல்லாமே ஐஜே ஐயாத்துரை அவர்கள் எழுதிய வரிகளாகும். 100 ஆண்டுகளை தாண்டியும் இன்றும் புத்துணர்வோடு புதுமையான பாடலோடு இன்றும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் பாடப்பட்டும் பேசப்பட்டும் வருகிறது. அநேகருடைய இசைக்கருவிகளில் இந்த பாடலானது இசைத்து பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் யூடியூப் சேனலில். இப்பொழுது அந்த ஐஜே ஐயாத்துரை ஐயா அவர்களுடைய மகனை தான் நான் சந்திக்க வந்திருக்கிறேன். ஐயா, அந்த ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா என்ற பாடல் மூலமாக அற்புதம் நடந்திருக்கா? அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது உங்கள் அப்பா உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்களா? அற்புதங்கள் நடந்ததுன்னு சொன்னால் எல்லாம் அதான் பொதுவாக மக்கள் இந்த பாட்டை பற்றி சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டால், நான் மனம் திரும்பினது இந்த பாட்டை வச்சு இந்த அப்படின்னு மக்கள் சொல்கிறது தான் கேட்டிருக்கிறேன். மற்றபடி என் இதில் அப்படி ஒன்றும் நான் பார்த்ததில்லை. மக்கள் சொல்கிறது தான். அவங்களுடைய விட்னஸ் சொல்லுவாங்கள்ல, சாட்சி சொல்கிறது, அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் இந்த பாட்டு இந்த கன்வென்ஷனில் போனோம், அப்போ இந்த பாட்டு பாடினாங்க, அந்த இதுதான் எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. இதுக்கு ஒரு சின்ன இது சொல்கிறேன். நம்ம பிரதர் ஸ்டான்லின்னு சொல்லுவாங்க அந்த பிளஸ்ஸிங் இதில், அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவர் இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் மஸ்கட்டுக்கு போயிருக்கார். மஸ்கட்டில் என் பையன் இருக்கான். அப்போது அந்த ஜெபத்தை பற்றி அவர் கன்வென்ஷன் நடத்தியிருக்கார். அப்போ அந்த கன்வென்ஷன் நடத்திட்டு இருக்கும்போது, ஜெபம்னா சும்மா சாதாரணமாக நினச்சிக்கிடாதுங்க ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு, எப்படி நீங்கள் ஜெபம் பண்ணணுங்கிறதுக்கு எங்கள் அப்பாவோட இதை சொல்லியிருக்காரு. ஐஎம்எஸ் மிஷனரி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு ஐயா. அந்த பாட்டில் 2வது கவி ஆகாத சிந்தனை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த மாதிரி பாடணும், ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த இதில் வருது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் அதை சொல்லியிருக்காங்க. அப்போது இன்னமும் அந்த பாட்டினுடைய முக்கியத்துவம் அப்படியே தான் இருக்குது. அதாவது சாகா வரம் பெற்ற ஒரு பாடல். ஆமாம், அதான் அப்படிதானே சொல்லலாம். அது ரைட், அவ்வளோதான். ஒரு பாடல். இன்னொன்று சொல்ல போகிறேன். இன்னைக்கு எங்கள் சர்ச்சில் அவர் இந்த பூர்வீகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ அவர் இந்த 2 பாய்தையும் சொல்கிறார். கோழிதன் குஞ்சுகளை, அதுவும் ஜெபத்தை கேட்க எங்கள் தேவா, அது ஒரு ஐஎம்எஸ் மிஷனரி பாடினார். நமக்கு இதில் நம்ம சபையில் அந்த அவருடைய மகன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சர்ச்சில் பிரசங்கத்தில் அதை சொல்லியிருக்காங்க. அப்படி ஐயர்வாள் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னாச்சு? ஆமாம், மனசுக்குள்ள எப்படி இருந்தது? ஐயா அதான் எங்களுக்கு எப்படின்னாலும் இப்போ அது முடிச்ச உடனே சொல்லுவோம்ல, அதே மாதிரி போய் இப்போ அந்த இது மற்ற யாரும் சொன்னாலும் ஐயா அந்த பாட்டு எழுதுனது எங்கள் அப்பா நேரே சொல்லிடுவோம். அதே மாதிரி அங்கே மஸ்கட்டில் என் பையன் போய் சொல்லியிருக்கோம், அந்த பாட்டு எழுதுனேன் எங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லி. அது ஒரு 6 மாதத்துக்கு முன்னால். அப்போது இது பாட்டினுடைய இது எஃபெக்ட் இன்னும் இருக்குது, அதில் ஒன்றும் குறைவாக இல்லை. இப்போ இந்த எங்கள் அப்பாவுடைய பிறந்தநாள் போன மாதம் 19ஆம் தேதி. அதில் ஜேம்ஸ் மிஷனரி அவர் அகஸ்டின் ஜெயக்குமார், ஆமாம், அவர் அந்த இதில் பாடிட்டார். தூத்துக்குடியில் ஒரு கன்வென்ஷனில் பாடுறார். அதை அந்த இதில் போட்டிருக்காங்க நம்ம யூடியூப்லையா? இதில் யூடியூப்பில் போட்டு அந்த பாட்டை பாடுறாங்க. போட்டு அந்த இதை போடும்போது அந்த இதை பாட்டை பாடி சட்டம் இதுவே சட்டம்ங்கிறத அப்படி அடித்து காட்டுறாரு. அந்த இது அப்படியே ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. அப்போ அவர் பிறந்த நாளைக்கு போட்டிருந்தாங்க. அப்போது ஏன்னா அது இந்த போகிற மாதம் அந்த பாட்டினுடைய இது மகிமை இது வரைக்கும் இருக்குது, இன்னும் இருக்குது. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு போகுமோ அது ஆண்டவருக்கு தான் தெரியும். அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த பாடல் இன்றும் பாடப்படுகிறது, பேசப்படுகிறது, இன்னும் பேசப்படும். அதுதான் உண்மை. அதான் அப்படிதானே? அது
அவங்க முழங்கால் நின்று எழுதியிருப்பாங்களோ ஒருவேளை? ஏன்னா எங்கள் அப்பாவை பற்றி எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரு ஜெப வீரர் ஜெப வீரர் ஜெப வீரர் அவ்வளோதான்.